ஹலோ guys, வெல்கம் பேக் டு கிரிக்கெட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரைவேட் எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஓகே, நல்லா இருக்கிறேன். ஸோ 4 மேட்ச் பார்த்துட்டோம். 4 மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. நாங்கள் ப்ரிவியூ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா IPL 2026 மேட்ச் 5 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ப்ரிவியூ ஷோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட முதல் மேட்சஸ் வந்து இங்கே ஆட போகிறாங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்கான ஸ்டேடியம், யூபியில் இருக்கிற எக்கான ஸ்டேடியம், லக்னோ ஹோம் கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் IPLனு பார்த்தோன்னா 22 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 9 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும், மிச்சம் இருக்கிற 12 மேட்ச் பேட்டிங் செகண்டும், ஒரே ஒரு நோ ரிசல்ட்ஸ் மேட்சும் நடந்திருக்கு. இதில் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக பேட்டிங் செகண்ட்க்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 118. ரிஷப் பண்ட் வந்து RCB கூட அடிச்சது தான் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர். பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்னு பார்த்தோன்னா நான் 5 விக்கெட் எடுத்து 14 ரன் கொடுத்துருந்தாரு லூக் வுட். இது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எடுத்தது. அண்ட் ஹையஸ்ட் டீம் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 231 ஃபார் 6. லாஸ்ட் இயர் IPL ஹையஸ்ட் ஸ்கோர்னா 231 ஃபார் 6 வந்து எஸ்ஆர் அடிச்சிருந்தாங்க RCBயோட. அண்ட் இந்த கிரவுண்டில் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணப்பட்ட அதிகபட்சமான ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 230 ஃபார் 4. அது வந்து RCB சேஸ் பண்ணியிருப்பாங்க அகேன்ஸ்ட் LSG, அந்த பண்ட் செஞ்சுரி அடிச்ச அதே மேட்ச். அண்ட் இந்த இடத்துல இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிரவுண்ட் டைமென்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்ஸ் தான் மற்ற கிரவுண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறது வச்சு. அண்ட் நம்ம வந்து டாஸ் ஃபேக்டர் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்ணை மூடிட்டு எப்போவுமே மாதிரி சேசிங் சூஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறச்ச கொஞ்ச நேரத்துக்கு மூவ்மெண்ட் கிடைக்கும். பட் ஆனால் இந்த ஒரு கிரவுண்டில் சீமர்ஸாக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் 9+ எக்கானமியில் இருக்காங்க. ஸோ அதனால இது கண்டிப்பாக தெரியுது இது வந்து ஒரு பேட்டிங் விக்கெட் அப்படின்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்டு சேசிங் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டை ஒரு 230+ விட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் 200 கீழே அடிச்சாங்கன்னா ஷுவராக தோற்றுருவாங்க. மினிமம் 200 அடிக்கணும் இந்த ஒரு ஸ்டேடியத்தில். இதுதான் நாளைக்கு உள்ள பிச் ரிப்போர்ட். உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பிரவீன் இந்த ரெண்டு டீம்ல? என்னோட இனிஷியல் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போலிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, நல்ல டர்ன் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு விக்கெட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக லாஸ்ட் இயர் இருந்துச்சு. நிறைய 200+ பார்த்தோம். அதுவும் RCB தான் வந்துட்டு சூப்பராக சேஸ் பண்ணாங்க. ஜிதேஷ் சர்மா அந்த 88லாம் வேற மாதிரி அடித்தார். அப்படிங்கும்போது சேசிங் தான் நானும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய். நம்ம LSG எடுத்தாலும் DC எடுத்தாலும் வந்து போன வருஷம் வந்து அவ்வளோ சூப்பர்பாலாக பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேருமே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ரொம்ப சுமாரான ஒரு சீசனாக தான் போச்சு. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிறப்போ எல்லாருமே வந்து இன்ஜுரியில் போயிட்டாங்க. இருக்கிற பொருட்கள் அவங்களுக்கு ஒழுங்காக பண்ணல. அவங்களுக்கு ஒரே ஒரு கோத்ரூ பவுலர் பார்த்தோன்னா அந்த டிக்வேஷ் ரத்தின்ற ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் நல்லா போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபாரின் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பேட்டிங்கில் தான் இருந்தாங்க. ஒரு ஐரன் மார்க்கமாக இருக்கட்டும், மிச் மார்ஸாக இருக்கட்டும், நிகிபியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு டாப் 3 வந்து அவங்களுக்கு வந்து ஃபாரினாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இந்த டீமில் இல்லை. ஸோ இந்த வருஷமாவது மாற்றுவாங்கன்னு பார்த்தா இந்த வருஷமும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஜான்சன் மிஷன் தான் எடுத்திருக்காங்க. எப்படி ஆட போகிறாங்கன்றதை நம்ம வந்து பொறுத்தது பார்ப்போம். அண்ட் வனிதா அசலங்க எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஒரு இன்ஜுரி, நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்துட்டு அவர் இன்ஜுரினால ஆடலை. ஸோ அந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால இப்போதைக்கு அவர் வரலை, ரூல்ட் அவுட் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்து கேள்விப்படுறோம். அண்ட் இவங்க பண்ண ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷமியை ட்ரேட் பண்ணுறது. ஷமி கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் வந்து SRH வந்து அவர் நல்லா பண்ணலை. பட் ஆனாலும் ஷமி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், நல்ல ஒரு கேம்பெயின் அவர் வந்து இருக்குன்றது இருக்கிறோம். அண்ட் DC எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5-6 கேம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துல அவங்க விட்டாங்க பிரவீன்? ஏன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ண ஒரு டீமு இந்த டீம் தான் ஃபைனல் அடிக்கும், டாப்பில் குவாலிஃபை ஆகுன்ற ஒரு டீம் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர்? அண்ட் எந்த இடத்துல அவங்க வந்து இதுக்கு பிடிக்கணும், அதாவது இந்த பிளே ஆஃப் வரதுக்கு இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காங்களா? அண்ட் எந்த சேஞ்சஸ் போன வருஷத்தோட மாற்றணும், அதை மாற்றிருக்காங்களா ஆக்ஷன் டேபிளில் அப்படின்றது. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மோஹித் சர்மா, அதுக்கு முந்தின வருஷம் மோஹித் சர்மா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். போன வருஷம் மோஹித் சர்மா வந்துட்டு அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல, டெத்தில் அடி வாங்கினார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கீ பவுலராக இருந்த முகேஷ் குமார் டெத்தில் வந்து பெருசாக பெர்ஃபார்மே பண்ணல. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். போக அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பவுலிங்கை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி அவங்களோட ஓப்பனிங் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எத்தனை ஓப்பனிங் பேர் ஆடினாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஃபேஃப் ஆடினாங்க, அதுக்கப்புறம் கருணாயர் ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஆடினாங்க, அப்புறம் அபிஷேக் போரேல ஒரு மேட்ச் ஆடினாங்க. அது மாதிரி KLோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மேட்ச் 1 டவுன் வந்தார், ஒரு மேட்ச் 2 டவுன் வந்தார், ஒரு மேட்ச் 5th வந்தார், ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஆடினார். அப்படிங்கும்போது அவரோட பொசிஷனும் போன சீசனில் ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் கோட்டை விட்டுட்டாங்களோ. இந்த வருஷம் அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய்.
அண்ட் நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா முக்கியமாக உங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஏன்னா அதை ரொம்ப மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அபிஷேக் பொரல் ஆடினாரு, கேஎல் ராகுல் ஆடினாரு, ஃபேஃப் டு பிளேசிஸ் ஆடினாரு. ஸோ அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாண்டு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மேஜரான ஃபேக்டராக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஓப்பனிங் பேருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வருஷமாக நல்லா சக்ஸஸான டீம்லாம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2-3 வருஷம் 4-5 வருஷம் வந்து ஒரே ஓப்பனர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸே பார்த்தோம், அந்த கப் அடித்த ஓப்பனர் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க 2020க்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அவங்க ஓப்பனிங்லேயே கொஞ்சம் வந்து குளறுபடி பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கு ஓரளவுக்கு ரிப்பேர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து எல்எஸ்சியோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நான் என்னோட பிளேயிங் லெவல் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டாப் 3 அவங்களோட வந்து பெஸ்ட்டு மிச் மார்ச், ஏடன் மார்க்ரம் அண்ட் நிக்கோலஸ் புரான். அந்த 3 ஸ்லாட் இங்கே முடிஞ்சிருக்கு ஃபாரின் ஷாட். நம்பர் 4 ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயுஷ் பத்னி வருவார், அப்துல் சமத், ஷாபாஸ் அஹ்மத். அண்ட் நம்பர் 8 ஹசரங்க ஆட வச்சிருக்கலாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆனதுனால அங்கிட்டு வந்து அந்த சைடில் வந்து ஒரு மோஷன் கான் கொண்டு வந்துடலாம். அண்ட் நம்பர் 9 ஆவேஷ் கான், ஷமி அண்ட் 11 திக்வேஸ் ராத்தி. என்னோட இன்னொரு ஃபாரின் ஷாட்டை எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜாஷ் இங்கிலீஷ் ஆட வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரி டோக்கியா வேறு இந்த டீமில் இருக்காரு. ஸோ என்ன பண்ணி பார்ப்பேன்னா நான் ஏன் இப்படி யோசிச்சேன்னா இந்த டாப் 5 வந்து பவரான ஒரு பிளேயர்ஸ். அதுலேயும் டாப் 3லாம் வந்து ஒருத்தனா போன வருஷம் எப்படி நம்மளுக்கு ஒரு ஜிடியோ அந்த மாதிரி இவங்களே ஒரு முக்கால்வாசிலான அடிச்சு முடிச்சிருவாங்க. மிச்சம் உள்ளவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒழுங்காக விளையாடல, அது வேற விஷயம். ஆனால் அந்த டாப் 3 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால ஒருவேளை 7 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஜார்ஜ் இங்கிலீஷோ இல்லை மேத்யூ பிரெட்ஸ்கி கூட இந்த டீமில் இருக்காரு, அவரையும் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். அப்படி இல்லை 7 பேட்ஸ்மேன் வச்சே மேட்ச் முடிச்சிட்டாங்க, ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் நாட்டியாக கொண்டு வரலாம் அப்படின்றத இன்னொரு ஐடியா. உன்னோட பிளான் என்ன? விஜய், நான் சீரியஸாக சொல்கிறேன், நீ இந்த 11 எடுப்ப அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. ஏன்னா நீ வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு இந்த 11 எடுத்து முடிச்சுட்ட. நான் இப்போ தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நானும் அதே 11 தான் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே 11 தான் போகிறேன். இது எப்படி நமக்கு நேரத்துலேருந்து ஒரு கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டான விஷயம். ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இம்பாக்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இந்தியன் போலிங்கை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் இவங்களோட பேட்டிங்கே வந்துட்டு ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்டிஷ் நாட்டியா இருக்காரு, அவரை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் ஆட வச்சுட்டு அவங்களோட ஃபாரின் ஸ்லாட் வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஒரு வேளை அசரங்கா திரும்பி டீமுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா அந்த 8th பிளேஸில் 90% அசரங்கா தான் ஆடுவார். அசரங்கா வராததுனால நாட்டியா இல்லை அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் ஆடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல நம்ம பிரெட்ஸ்கி பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த வார்க்கு அப்புறம் வந்து அவர் வந்தார், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்கு கூட நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பார்த்தோம், நம்ம 2 பேரும் கூட அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அந்த பிரெட்ஸ்கி வந்து யாருமே வந்து நோட் பண்ணல, யாருமே எதுவுமே பண்ணப்பட்டாலும் சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்தாரு, நல்ல ஒரு குவாலிட்டியான நாக்கு ஆடினாரு. ஸோ இந்த வருஷம் அவருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு 90% வாய்ப்புகள் கம்மி தான் விஜய். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு டாப் 3ல வந்துட்டு ஃபுல்லாமே ஃபாரின் ஆடுறாங்க. பிரெட்ஸ்கி கொண்டு வந்தால் அவரை வந்து 4ல தான் ஆட வைக்க முடியும். அப்போ வந்து 4 பேருமே ஃபாரினாக தான் போயிடுவாங்க. ஜாஸ் இங்கிலீஷ்கே வந்துட்டு நமக்கு இங்கே வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்தாலும் அவரும் அந்த டாப் 4 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். இப்போ அங்கேயே 4 பேர் வந்து புரியும். போன வருஷம் என்ன கதை பண்ணாங்களோ அதே தான் திரும்பி இந்த வருஷம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வந்து நாட்டியா வருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஏர்லி விக்கெட் போனால் மட்டும்தான் ஜாஸ் இங்கிலீஷ் செட்டிங்ஸில் வந்துட்டு ஒருவேளை கரெக்டாக அவங்களோட பிளான் படியே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% நாட்டியா தான் ஆட போகிறாரு அந்த 4th ஃபாரின் ஸ்லாட்டில். பொழுதுன்னு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து போன வருஷம் எந்த ஓட்டையில வந்து முடிச்சாங்களோ அதே ஓட்டையோட தான் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபாரின் பேசர்லாம் இவங்கள்ட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வருஷம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட லெவல் வந்து நம்ம பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேஎல் ராகுல் அண்ட் 10 நிமிஷம் தான் அவங்க தான் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் அவங்களோட அபிஷேக் பொரல் தான் வருவார். ஸோ நான் ஸ்லாஷ் நிதிஷ் ராணான்னு போட்டிருக்கேன். ஆனால் அபிஷேக் பொரலை அவங்க ரொம்ப வந்து பேக் பண்ணுறாங்க. அதனால அபிஷேக் பொரல் அண்ட் நம்பர் 4 டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நீக்கம், அக்யூப் நபி, லுங்கி என்கெடி, குல்தீப் யாதவ். இதான் என்னோட 11. அண்ட் முகேஷ் குமார் ஆர் டி நட்ராஜன். இவங்க 2 பேரில் யார் ஃபார்மில் இருக்காங்க அவங்கள உள்ள கொண்டு வந்துக்கலாம். இது என்னோட பிளான். இந்த டீமோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நல்ல டேலண்ட்லாம் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் கருணாயர் எடுத்துக்கலாம், துஷ்மந்தா சமீரா இருக்கலாம், ஜெய்மிசன் இருக்கலாம், நட்டு ப்ளஸ் பிருத்வி ஷோ, சமீர் ஸ்ரீஸ், அந்த மாதிரி நல்ல நல்ல ரா டேலண்ட்ஸ் அதுவும் இந்தியன் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதுவும் வேணாம் லேட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல எது இன்ஜுரி ஆச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுதான் என்னோட ஸ்டார்டிங் 12. உன்னோட 12 என்ன? நானும் வந்துட்டு இதுலேயும் உன்னோட இதில் நான் வந்துட்டு ஒத்து போகிறேன் விஜய். பட் ஒன்று நான் மாற்றுறேன்.
அபிஷேக் போரலை வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அவர் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. அதனால அந்த 1 டவுன் பொசிஷனில் நான் வந்துட்டு நிதிஷ் ராணா கொண்டு வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ரிலேட் பண்ணி எடுத்துருக்காங்க ராஜஸ்தான்லங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா ஆடுவாரோ 1 டவுனில் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே ஏர் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அக்ஷர் பட்டேல் 4ல் ஆடிட்டு 5ல் டேவிட் மில்லர், 6ல் சஸ்கின் ஸ்டப்ஸ், 7ல் வந்துட்டு அசுதோஷ் சர்மா, 8ல் யுவராஜ் நிகம். அப்படி நான் உன்னோட இதிலே தான் போகிறேன். ஏர் விக்கெட் போச்சுன்னா மட்டும் அக்ஷர் பட்டேல் மேலே வருவார். இல்லை அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கீழே வந்துட்டு டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ் அவங்களோட நார்மல் இதிலே போயிடுவாங்க. உன்னோட இதில் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து போரேல் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்க. நான் வந்துட்டு மேபி நிதிஷ் ராணா ஆடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. 2 பேருமே நல்ல டேலண்ட்னா நீ பார்த்தா கரெக்ட் ஃபார்ம் பார்த்தா அந்த ஸ்வீப்பை நல்லா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால நல்ல ஸ்வீப் ஆடுற பிளேயர். அதனால வந்து மேபி நிதிஷ் ராணா போகலான்னு நீ சொல்கிறேன். அண்ட் இந்த டீம் எடுத்து பார்த்தோம்னா ஆக்ஷன் டேபிளில் எப்படி போன வருஷம் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த வருஷம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டேவிட் மில்லரை பேஸ் ப்ரைஸ்க்கு தூக்குனாங்க, 30 தூக்குனாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து வந்துட்டார் டேவிட் மில்லர். யாருமே போல சிஎஸ்கேவாக இருக்கட்டும், கேகேஆர் இருக்கட்டும், ஹை பர்சன்ட் இருந்தாலும் யாருமே தூக்கல. சூப்பராக 30 தூக்குனாரு. அண்ட் T20 வேர்ல்ட் கப்லையும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் பென் டெக்கட்டையும் எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ் பின் புல்ட் அவுட். அவர் வந்து நான் வரமாட்டேன், நான் வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு 3 வருஷம் பேன். இவங்களுக்கு வந்து வருஷம் அப்படி ஏதாவது ஆயிடுது. அவங்களோட பிளேயர்ஸ் ஏதாவது புல் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண. ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துடுறாங்க. டக்கெட்டே இருந்தாலுமே நான் டக்கெட்டை ஆடிருக்க மாட்டேன் விஜய். வந்துட்டு நான் வந்து அப்போவே வந்துட்டு நான் சொன்னது தான், 10 நிமிஷம் வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு 1 or 2 years பின்னாடி போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தார். எங்கேருந்து திடீர்னு இப்படி ஒரு ஃபார்மில் வந்தாருன்னு அந்த இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்லலாம் வந்துட்டு பேயடி அடித்தார், ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ வேர்ல்டு கப்லன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபார்மில் இருந்தார், சூப்பராக விளாண்டாரு. ஸ்ரீலங்கா வந்துட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10 நிமிஷம் வந்து ஒரு முக்கியமான ரீசன் கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால பென் டெக்கெட் இருந்திருந்தாலும் நான் 10 நிமிஷம் தான் ஆடிப்பேன். 10 நிமிஷம் வந்து சொல்லும்போது அந்த ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணதே வந்து நிஷாங்கா தான். அவரோட அந்த செஞ்சுரினால தான் ஆஸ்திரேலியா வந்து வெளியில் போனாங்க. ஸோ 10 நிமிஷத்துல அந்த மாதிரி ஒரு பிச்சிலேயே அப்படி சூப்பராக ஆடினாரு அப்படின்னா இந்தியன் ட்ராக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாட் ட்ராக்ஸு, நல்ல பேட்டிங்க்கு அசஸ் பண்ணுற ஒரு ட்ராக்கு. ஸோ அதனால 10 நிமிஷம்க்கா ஏதோ இந்த வருஷம் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து போனோம் அப்படின்னா கீ பிளேயர்ஸ் ஆர் ஃபேண்டசி பிளேயர்ஸ். ஸோ உன்னோட ஃபேண்டசி பிக்ஸ் யார்? எல்எஸ்ஜி அண்ட் போத் ஈஸி. எல்எஸ்டி எடுத்தோம் அப்படின்னா என்னோட பேட்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா நான் மிச் மார்ஷ்ட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்காரு, ஒரு 6 ஹீட்டிங் மிஷினாகவே எழுதுறாரு. அப்படிங்கும்போது இந்த காலத்துக்கு இந்த T20 காலத்துக்கு நல்ல மேட்ச் ஆக பிளேயர் வந்து மிச் மார்ஷ். நாளைக்கு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட எல்எஸ்ஜி பவுலர் பார்த்தோம் அப்படின்னா ஷமி. ட்ரேட் ஆகி வந்திருக்காரு, போன சீசனில் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த சீசனில் ஏதோ பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேற பவுலர் யாருன்னு எனக்கு சொல்லணும்னு தெரில. எல்எஸ்ஜியில் ராத்தி சொல்லலாம்னு நினச்சேன், பட் ராத்தியோட எனக்கு வந்து ஷமி ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரோன்னு தோணுது. அப்புறம் டிசி எடுத்தோம் அப்படின்னா மில்லர் கரண்ட் ஃபார்மில் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. மிடில் ஆர்டரில் சவுத் ஆஃப்ரிக்காங்கிறதுனால இங்கேயும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அதனால வந்துட்டு டிசியில் வந்து பேட்ஸ்மேனாக மில்லராகவும் பவுலராக வந்துட்டு இங்கிடி ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கிடி தான் சொல்லுவேன். ஒருவேளை இங்கிடி ஆடலைன்னா அக்ஷர் பட்டேல் போவேன். என்னோட கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் நானும் வந்து மிச் மார்ஷ் தான் போவேன். சூப்பரான ஒரு லாஸ்ட் சீசன் அவருக்கு போச்சு. எஸ், அவர் ரீசெண்டாக ஒரு இன்ஜுரினால கொஞ்சம் மேட்ச் ஆடாமல் இருந்தார். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நாளைக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரதுனால அந்த ஷார்ட் பால் ஷார்ட்டாக காமிச்சாலே போதும், அவர் வந்து பறக்க விட்டுறாரு சிக்ஸுக்கு. ஸோ அதனால் மிச் மார்ஷ். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட பவுலிங்னு பார்த்தோம்னா திக்வேஷ் ராத்தி தான், டெல்லி பாய். ஸோ அவர் தான் வந்து என்னோட பெஸ்ட் பவுலிங். நான் வந்து ஃபேண்டசி பவுலிங்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் போன வருஷம் அந்த டீமில் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணது அந்த ஒரு பவுலர் தான், திக்வேஷ் ராத்தின்ற ஒரு பவுலர் தான். நல்ல விக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து இந்த மிடில் இன்னிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்து கொஞ்சமாக மேட்ச்சில் வந்து வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். டிசியில் என்னோட ஃபேண்டசி 11 பார்த்தோன்னா பேட்டிங்கில் கண்டிப்பாக அவங்களோட KL ராகுல் தான். ஏன்னா எந்த அக்கேஷனாக இருந்தாலும் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு ஓப்பனாக தான் இறங்க போகிறாரு. கண்டிப்பாக KL ராகுல் ஏதாவது பிக் ஸ்கோர் போக போகிறான்றதை நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் லுங்கி என்கிட்ட பற்றி சொல்ல போகுது சூப்பரான ஒரு வேர்ல்ட் கப் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னா அந்த டீமில் ரபடா இருந்தார். பட் ஆனால் ரபடா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ்.
என்கிடி நல்லா பண்ணதுனால மட்டுமே செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதனால சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது தான் நான் நம்புகிறேன். எனக்கு வந்து என்கிடி ஆடுவார் அப்படின்றதுனால. ஸோ இந்த நாள் தான் என்னோட ஃபேண்டசி ப்ரிவியூ. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன், இதுதான் நம்மளோட ஷோவில் வந்து கடைசி ப்ரெடிக்ஷன். இந்த 2 டீமில் யார் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிற பிரவீன்? எதனால ஜெயிப்பாங்க? எந்த டிஃப்ரென்ஸ்னால? இந்த இதை யாருக்கு ஒரு இன்னர் எட்ஜ் யாருக்காக, எதனால? கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து டிசி தான் போவேன். ஒரே ஒரு காரணம் தான், பேட்டிங்னு பார்த்தோம்னா 2 டீமுமே வந்து ஈக்குவலாக வந்து பவர் ஹிட்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிசிட்ட லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஆனால் எல்எஸ்சிட்ட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் யூனிட். ஒரு ஃபாரின் பவுலர் வந்துட்டு நாட்கே ஆடுவாங்களான்னு தெரியல, ஒருவேளை நாட்கே ஆடினார்னா அவர் மட்டும்தான் வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஷமி இருக்கார் விஜய். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மயங்க் யாதவ் ஆடுவாரான்னு தெரியல, மொஷின் கான் ஆடுவாரான்னு தெரியல. இவங்கெல்லாம் ஆடினாலுமே வந்துட்டு ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு இன்ஜுரியிலேருந்து வராங்க விஜய். அதனால அவங்களால வந்துட்டு மயங்க் யாதவ்லாம் வந்துட்டு அவரோட ஃபேஸ்க்காக தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக பேசப்பட்டார். திரும்பி அவரால் அந்த 150 போட முடியுமாங்கிறது தெரியல, பார்த்தா தான் தெரியுங்கிறதுனால அந்த பவுலிங் யூனிட், பவுலிங் அட்டாக் சூப்பராக வச்சுருக்காங்க டிசி. அதனால வந்துட்டு நான் டிசிட்ட போகிறேன் விஜய். நானும் வந்து ஒரு 70-30 வந்து நான் வந்து டிசி போகிறேன். இதுவும் வந்து ஒரு ஒன் சைடட் கேமாக தான் இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஏன் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம டிசி கிட்ட. ஒரு 7 பேர்கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் பார்த்து பார்த்தோன்னா அந்த ரீசன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பேட்டிங்கில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஐபிஎல்லேயே இந்த 10 டீமை எடுத்து பார்த்தோம்னா பேட்டிங் இல்லை ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸை எங்கே உருவாக்குறாங்க, வின்னிங்க்கும் லாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பவுலிங்கில் தான். அப்படின்னு நம்ம பார்க்குறச்ச கண்டிப்பாக டிசிக்கு ஒரு இன்னர் எட்ஜ் இருக்குது. ஸோ 70-30 நான் வந்து டிசி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட என்னோட ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான் அந்த ப்ரிவியூ ஷோ, எல்எஸ்டிஎஸ் டிசி மேட்ச் 5ஓட ப்ரிவியூ ஷோ. வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கேரளா ஃபேன்ஸ், நிறைய பன் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ உங்கள் டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜெர்சி எல்எஸ்டி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் ஜெர்சியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி இருக்குது, ஏன்னா இன்ஸ்டாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அந்த கல்விகளை ஊற்றுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீம் பார்த்தா வச்சு நீ மோட்டு பத்தில் பார்ப்பியான்னு எனக்கு தெரியல. அதில் வந்து மோட்டுவோட டீம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஜெர்சி போட்டிருப்பாங்க. உண்மையிலே அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. எஸ் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 டீமில் யார் வந்து ஜெயிப்பாங்க, நாங்கள் சொன்ன லெவலில் நீங்கள் அசூட் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட ஃபேண்டசி லெவல் யார்? அண்ட் எல்எஸ்சி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து பிளே ஆஃப் போகாமல், இல்லை டிசி ஃபேனாக இருந்தால் நீங்கள் பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நானும் போய் நாங்கள் அடுத்த ப்ரிவியூ ஷோவில் சந்திக்கிறோம். அண்டில் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் விஜய்.